இந்த கணவர் கூலி வேலைக்கு தான் போகிறவர். நாங்கள் ஆரம்ப காலத்திலேயே தோட்டம் செய்து கொண்டு வந்த நாங்கள் தற்போது தோட்டம் செய்ய முடியாது. எனக்கு முள்ளந்தண்டு பிரச்சனை, நானும் அவர் தான் சேர்ந்து தோட்டம் செய்கிறேன். நாங்கள் அப்போ எனக்கு இந்த முள்ளந்தண்டு பிரச்சனை வந்து கால் நடக்க இல்லாமல் போயிட்டு, அதால் இப்போ தோட்டம் அவ்வளவு செய்கிறதில்லை. வேறு கூலி வேலைக்கு தான் போகிறவர். போனாலும் இந்த டெய்லி வராது வேலை, இப்படி தோட்ட வேலையில் அதுவும் இந்த சேர்ந்து அப்போல போவினேன். ஆக்கள் வேலை அதிகமாக வேணுமெண்டா தான் கேட்பினேன். அப்படி அதுக்கு போய் கொண்டிருக்கிறவர். நாங்கள் ஒரு டொய்லெட்டு பாவிக்கிறாது நிறைஞ்சிட்டுடும், நிறைஞ்சால் வெடிச்சும் போட்டு அது பாவிக்கிறாது. அது எடுக்கிறதுக்கு கேட்க 50,000 ரூபா வேணுமா. அது எடுத்தால் முழுக்க இடித்து கட்ட வேணுமாம். அது சில நேரங்களில் இந்த 4 குடும்பமும் ஒரு இடத்த தான் பாவிக்கிறது. அது பாவிக்க இல்லாமல் சிலவுகளை பக்கத்து வீடுகளுக்கும் பிரிய வேண்டி கிடக்கும். யாழ்ப்பாணம் கிளினிக்கு போகணும், ஒரு மாதத்துக்கு ஒருக்கா போகணும். மற்றது இஞ்ச கிளினிக்கும் போகிறது. அதை விட பிரைவேட்டுக்கும் மருந்து எடுக்கிறது. இந்த மருந்து வந்து கூட தர மாட்டேன் என்று சொல்லி அவை கட்டுப்பாடு. அப்போ பிரைவேட்டு மருந்து எடுத்து தான் பாவிக்கிறது. ஒரு மாதத்துக்கு ஒருக்கா போகணுமெண்டா 3,000 ரூபா வேணும். அது நீர் உழைக்கிறதுல தான் இதை மிச்சம் பிடிச்சி சிலவுல ஒரு நேரம் சமையலை கட் பண்ணி தான் அந்த காசை கொண்டு போய் மருந்து முடிக்கிறது. அரசாங்கத்தால் நிறைய உதவிகள் எல்லாருக்கும் கிடைக்கும், உதவிகளும் கிடைக்கவில்லை.